வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சி வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் சுபம் நிறைந்த நல்ல நாளாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள், அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரட்டும் என்கின்ற ஒரு வாழ்த்துடன் நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கலாம். இனி வரும் நாட்கள், இன்றைய நாளும் சரி, இனி வரப்போகின்ற நாட்களும் சரி, சைவ மக்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்க போகின்றது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நலம் தரக்கூடிய நவராத்திரி விரதத்துக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கு உரித்தான ஒரு விரதம், பெண் தெய்வத்திற்கு உரித்தான ஒரு விரத காலமாக இது அமைந்திருக்க போகின்றது. சரி, இதை பற்றி நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த நிகழ்ச்சி முழுவதும் பேசிக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு முதலில் இன்றைய நாளில் நிகழ்ச்சியை என்னுடன் இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் என்னுடன் இணைந்திருக்கும் சதீபனையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் சதீபன். வணக்கம். சரி, சொல்லுங்கள். மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமாக நாங்கள் நவராத்திரியினுடைய இந்த கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியோடாக வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு புதுப்பொலிவோடு புதுப்பொலிவு ஆரம்பத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் நவராத்திரி என்றாலே கூடுதலாக எங்களை ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி பாடசாலை படிக்கிற பிள்ளைகள் துவக்கம் எல்லாருக்குமே ஒரு அலாதியான ஒரு விரதத்தை தாண்டி பண்டிகை போல. அது எத்தனை வயதானாலும் சரி, அந்த 9 நாட்களும் எல்லோருக்குமே சிறப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவங்களை தரக்கூடிய சந்தோஷமான நாட்களாக இருக்கு. உண்மைதான். இப்பொழுதும் அவல் கடலை ஆகிய பிரசாதங்களுக்கும் அந்த கற்கண்டு சர்க்கரை போன இனிப்பு பண்டங்களுக்காகவும் நவராத்திரி எப்பொழுதுமே அந்த 9 நாட்கள், நவராத்திரி என்ற பதத்தை தாண்டி நாங்கள் சரஸ்வதி பூஜை அந்த ஒரு பதம் தான் எல்லாருக்கும் கூடுதலாக உச்சரிப்பில் இருக்கும். அந்த ஒரு நல்ல முதல் நாளிலே நாங்கள் வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சதீபன் சொன்னது போல இந்த அவல் சுண்டல் எல்லாம் சாதாரண நாட்களில் சாப்பிடுவதை விட நவராத்திரி நாட்களில் சாப்பிடுகின்ற பொழுது அதனுடைய சுவையே ஒரு தனியாக இருக்கும் இல்லையா? அந்த இறை பக்தி, விரதம், செய்கின்ற பூஜைகள், அந்த நறுமணம் எல்லாமே சேர்ந்து அந்த பண்டங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு சுவையை தரக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி அமைந்திருக்கு. அதை விட அதற்கு இன்னும் சுவை எப்படி வருகிறது என்றால், ஒவ்வொருவருமே நாங்கள் வகுப்பறைகளுக்கு பூஜை பிரித்திருக்கும். அதை நாங்கள் தான் செய்வதற்கு அந்த பிரசாதத்தை கூட எங்களுடைய வீட்டிலே இருந்தால் நாங்கள் கொண்டு போக வேண்டும். அப்போ இவர் இது செய்ய வேண்டும், இவர் இது செய்ய வேண்டும் என்று பிரித்து அதை ஒரு வகுப்புக்கு எங்களுக்கும் போட்டி போல அதை யார் சிறப்பாக செய்வது, யார் அழகான கோலம் போடுவது, யார் தோரணம் அழகாக வித்தியாசமாக கட்டுவது, மாலை கட்டுவது, இப்படி அந்த எல்லாவற்றிலுமே ஒரு போட்டி, அதுல போட்டி மனப்பாங்கு இருக்கும். ஆனால் ஒரு பொறாமை என்பது இருக்காது. அதுல ஒரு திறந்த மனதிலே ஒரு எந்த ஒரு சலனம் இல்லாத மனம். அதற்கான ஒரு விரதம், பண்டிகை, ஒரு பெரிய விழா, 9 நாட்களான பெரிய விழா. இந்த நவராத்திரியினுடைய முதல் நாள் என்பது இன்றைக்கு கூடுதலாக எல்லோருமே கும்பம் வைத்து பாடசாலைகளாக எல்லா இடத்திலும் ஒரு குதூகலத்தினுடைய ஆரம்பமாக இருக்கு. நிச்சயமாக இந்த குதூகலமான ஆரம்பம் எப்பொழுதும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிலைத்திருக்க வேண்டும். குதூகலமாக, சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிப்போம். இவை எல்லாவற்றையும் கற்றுத்தருகின்ற, எது வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு விரத காலமாகத்தான் இந்த நவராத்திரி விரத காலமும் அமைந்திருக்க போகிறது. இதை பற்றி இன்னும் பல விடயங்கள், பல சிறப்புகள் நாங்கள் பேசலாம். அதற்கு முதலில் நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பகுதிக்குள் சென்று வரலாம். ஆரம்ப பகுதியாக உங்களுக்கு காத்திருக்கின்றது நவராத்திரியினுடைய சிறப்புகளுக்கான ஒரு பகுதி. ஓம் ஸ்ரீ மகா கணபதஹே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் பிஜயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமோ நமஹ. சிவகாம சுந்தரியோடு உடனுழைந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற தில்லை நடராஜ சுவாமியினுடைய திருக்கமலங்களையும், ஈழமணி நாட்டிலே மாதுமையோடு உடனாயிருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கோணநாத சுவாமியினுடைய திருப்பாத கமலங்களையும் பணிந்து கொண்டு, என்னுடைய சமய தீட்சா குரு, உபநயன குரு, என்னுடைய ஆச்சாரிய அபிஷேக குரு, வித்யா குரு, அனைத்து குருவினுடைய திருப்பாதங்களை பணிந்து கொண்டு, என்னுடைய மாதா பிதா குரு என்று சொல்லப்படுகின்ற அனைத்து விதமான பெரியோர்களையும் வணங்கி, எங்களுடைய சைவ சமய வாழ்வியலினுடைய விழாக்களை எல்லாம் மிகவும் சிறப்பாக எடுத்து காட்டி கொண்டிருக்கின்ற கேபிட்டல் தொலைக்காட்சியினுடைய
கேபிட்டல் தரிசனம் நிகழ்வினூடாக அனைத்து அடியார்களையும் இந்த தருணத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். இந்த கணத்திலே அனைத்து அடியார்களுக்கும் கேபிட்டல் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்நேரத்திலே வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைய எங்களுடைய இந்த சிந்தனையிலே நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய இந்த காலத்திலே நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற நவராத்திரி விழா தொடர்பானதாக எங்களுடைய இந்த சிந்தனைகள் அமைந்திருக்கப் போகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய சைவ சமய வாழ்வியலிலே நாங்கள் சிவாகமங்களோடு சேர்ந்து வேதத்தினுடைய அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சிவபிரான் எங்களுக்கு அருளிய சிவாகமங்களின் பல அடிப்படையிலே எங்களுடைய வழிபாடுகள் வாழ்வியல் சடங்குகள் எல்லாம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய விரதங்கள் பல வகையாக நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகைகளிலே சிவவிரதங்கள் சிவபெருமானை நோக்கி நாங்கள் அனுஷ்டிக்கின்ற விரதங்களாகவும், மகா கணபதி சுவாமியை நோக்கி இருக்கின்ற விரதங்கள், அதே போன்று முருகப்பெருமானுடைய சிறப்பு விரதங்கள் இவ்வாறு காணப்படுகின்ற போது சக்தியினுடைய விரதங்களாக பல விரதங்கள் காணப்படுகின்ற போதிலும் அந்த விரதங்களை பார்ப்போமானால் சக்தியினுடைய விரதங்களாக வரலட்சுமி விரதமும், ஆடிப்புறத்திலே வருகின்ற உற்சவங்கள், அதனோடு மிகவும் உன்னதமான விரதமாக நாங்கள் கைக்கொள்வதாகவே இந்த நவராத்திரி உற்சவமானது காணப்படுகின்றது. நவராத்திரி விரதமானது சக்தியினுடைய விரதங்களிலே மிகவும் உன்னதமான சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு விரதமாகவே காணப்படுகின்றது. நவராத்திரி தொடர்பான தகவல்களை நான் இங்கு உங்களுக்கு பகிர நினைக்கின்றேன். அந்த வகையிலே நவராத்திரி என்கின்ற பதத்தினுடைய விளக்கத்தை நாங்கள் சற்று நோக்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே நவ என்பது நவராத்திரியினுடைய நவ என்பது 9 குறிக்கின்றது, பதுமையான விடயம். ராத்திரி என்கின்றது அனைவரும் அறிந்த விடயமே, இரவுகள், ராப்பொழுதுகள். ஆகவே நவராத்திரி என்பது 9 தினங்கள் என்று அங்கு பொருள்படுகின்றது. ஆகவே சக்தியினுடைய வழிபாடு 9 தினங்கள் 9 இரவுகளிலே அந்த அன்னை சக்தியினுடைய வழிபாடாக அந்த 9 தினங்கள் விசேஷமாக இடம்பெறுவது அந்த நவராத்திரி விரதமாகும். அந்த நவராத்திரியிலே பல வகையிலே காணப்படுகின்றது. எங்களுடைய சாஸ்திரங்கள் ரீதியாக நாங்கள் அந்த நவராத்திரி விரதத்தை பார்ப்போமானால் சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, இவ்வாறு நாங்கள் பல வகையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக தை மாதத்திலே வருகின்ற வளர்பிறை, அதாவது அமாவாசையின் பின் வருகின்ற பிரதமை தொடக்கம் நவமி வரை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற அந்த நவராத்திரியானது ஷியாமலா நவராத்திரி என்றும், அதனைத் தொடர்ந்து வசந்த காலம், நாங்கள் வசந்த காலம் என்று சொல்கின்ற போது நாங்கள் எங்களுடைய சித்திரை வருட பிறப்பு, அதாவது இளவேனில் காலம் என்று சொல்வார்கள். அதாவது சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேடராசிக்கு சஞ்சரிக்கின்ற அந்த கால பொழுதாகவே அந்த வசந்த காலம் கருத்தில் கொள்கின்றோம். அந்த வகையிலே அந்த வசந்த காலத்திலே கொண்டாடப்படுகின்ற நவராத்திரியானது வசந்த நவராத்திரி. வசந்த நவராத்திரியானது லலிதா திரிபுர சுந்தரியை நோக்கி அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதமாகவும், ஏற்கனவே கூறியிருந்த அந்த சியாமலா நவராத்திரி ராஜங்க மாதங்கி தேவியை குறித்து வழிபடுகின்ற விரதமாகவும், அதனைத் தொடர்ந்து ஆனி மாதத்திலே வசந்த நவராத்திரியானது பங்குனி மாதத்திலே வருகின்ற வளர்பிறையிலே, அதாவது அமாவாசைக்கு பின் வருகின்ற பிரதமை தொடக்கம் நவமி வரையிலான 9 தினங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதமாகவே அந்த வசந்த நவராத்திரி கைக்கொள்ளப்படுகின்றது. தொடர்ந்து ஆசாட நவராத்திரி, ஆனி மாதத்திலே வருகின்ற வளர்பிறையிலே வருகின்ற பிரதமை தொடக்கம் நவமி வரையிலான 9 தினங்களும் ஆசாட நவராத்திரியும், சாரதா நவராத்திரி புரட்டாதி மாதத்திலே வருகின்ற அமாவாசை, அதாவது அமாவாசைக்கு பின் வளர்பிறை பிரதமை தொடக்கம் நவமி வரையிலான 9 தினங்களும் அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதமாகவே இந்த சாரதா நவராத்திரி இடம்பெறுகின்றது. அதிலும் நாங்கள் இன்று கைக்கொள்ளுகின்ற இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுகின்ற எங்களுடைய நவராத்திரியினுடைய விழாக்காலத்தை பார்த்தீர்களானால் சாரதா நவராத்திரியே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக எங்களுடைய இலங்கை நாடு மட்டுமன்றி பல நாடுகளிலும் மிகவும் சிறப்பாக நாங்கள் அனுஷ்டிக்கின்ற விரதமாகவும், காரணாகமத்தின்படி அந்த நவராத்திரி விழாக்கள் இடம்பெறுவது இந்த சாரதா நவராத்திரியே ஆகும். அந்த வகையிலே இந்த சாரதா நவராத்திரியை பார்த்தீர்களானால் முப்பெருந்தேவிகளான துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய முப்பெருந்தேவிகளை வழிபடுகின்ற விரதமாகவே இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது.
அந்த வகையிலே பார்த்தோமானால் இந்த நவராத்திரியிலே 9 தினங்கள், 9 தினங்களிலே 3 முப்பெருந்தேவிகளை நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். முதல் 3 தினங்களும், அதாவது புரட்டாதி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு பின் பிரதமை தொடர்க்கம் நவமி வரையிலான 9 தினங்கள் இந்த நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பிரதமை தொடக்கம் முதல் 3 தினங்களும் இந்த முப்பெருந்தேவிகளிலே எங்களுடைய மனிதனுடைய வாழ்வியலிலே வீரம், செல்வம், கல்வி ஆகிய 3 விடயமும் மிகவும் உன்னதமானதாகவும் அவசியமானதொன்றதாகவும் காணப்படுகின்றது எங்களுடைய வாழ்வியலுக்கு. ஆகவே இந்த நவராத்திரி விழாவிலே நாங்கள் முதல் 3 தினங்களும் வீரத்திற்கு அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கின்ற துர்கா தேவியை வழிபடுகின்ற காலமாக அமைகின்றது. முதல் 3 தினங்களும் துர்கா தேவியை வழிபடுகின்ற காலமாக அமைகின்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 3 தினங்களும் செல்வத்தினுடைய அதிபதியாக விளங்குகின்ற லட்சுமி அம்பிகையினுடைய வழிபாடாக அமைகின்றது. தொடர்ந்து பார்த்தீர்களானால் இறுதி 3 தினங்களும் கல்விக்குரிய அதிபதியாக விளங்குகின்ற சரஸ்வதி அம்பிகையை போற்றி துதித்து வழிபடுகின்ற காலங்களாக இருக்கின்றது. ஆகவே இந்த நவராத்திரியிலே நாங்கள் சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை ஆகிய 3 அம்பிகைகளையும் நாங்கள் அவர்களுடைய வரங்களை பெறுவதற்காகவும் அந்த தெய்வங்களினுடைய அனுக்கிரகங்களை பெறுவதற்காகவும் அந்த 9 தினங்களும் 3 தெய்வங்களையும் நாங்கள் வழிபடுகின்றோம். தொடர்ந்து நவராத்திரியினுடைய முதல் நாள் நிகழ்வோடு நாங்கள் வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நவராத்திரியினுடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் நாங்கள் அநேகமாக குட்டி குட்டி கதைகளூடாக ஒவ்வொரு விழுமியங்கள் வாழ்வியலோடு நாங்கள் இணைத்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையிலே தான் நவராத்திரி ஆரம்பத்திலே எல்லோருக்கும் சரஸ்வதி என்கிற ஒரு தெய்வத்தோடு தான் இந்த நவராத்திரியினுடைய இணக்கம் தொடர்கிறது. அது எப்படி எல்லா சிறார்களுக்கும் கல்வியிலே ஒரு நிலைக்கு வர வேண்டும். ஏன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் கேட்கிற பொழுது நீங்கள் என்னவாக வர வேண்டும், நான் டாக்டராக வர வேண்டும், நீங்கள் என்ன, அப்படி ஒவ்வொரு மேல்நிலைப்பட்ட உத்தியோகங்கள் சார்ந்து சொல்லுவார்கள். இப்போ முதலிலே ஒரு மனிதனுக்கும் அல்லது ஒரு சிறார்களோ எதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்கன்னா கல்வி. அந்த கல்விதான் ஒரு மனிதனை மேம்பட வைக்கிறது, ஒழுக்கத்தை தரக்கூடியது. அதனாலே நவராத்திரியிலே முதல் இணக்கத்துக்குரிய தெய்வமாக சரஸ்வதி தான் இருக்கிறார். இதை தாண்டி பெண்களை, ஒரு பெண் தெய்வமாக இருக்கட்டும், பெண்களை எப்படி மதிக்க வேண்டும், பெண் தெய்வத்தினுடைய சக்தி, அதனால சக்தி இல்லாமல் சிவம் இல்லை என்று சொன்னார். எல்லாமே இணைந்தால்தான் அது ஒரு வாழ்க்கைக்கு தாற்பயத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சரிபாதி, ஆண்களுக்குரிய அந்த முக்கியத்துவத்தை பெண்களுக்கும் கொடுக்கின்றோம் என்பதையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விரதமாகத்தான் இந்த நவராத்திரி விரத காலம் என்பது அமைந்திருக்கின்றது. சதீவன் சொன்னது போல ஏன் அதிகமாக சரஸ்வதி தெய்வத்துடன் நாங்கள் இணைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால், சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு நவராத்திரி என்று சொன்னாலே சரஸ்வதி பூஜை மட்டும்தான் நாங்கள் சிறப்பாகாது. பாடசாலைகளில் நாங்கள் இந்த இறுதி சரஸ்வதி பூஜையை மட்டுமே நாங்கள் செய்கின்றபடியால் அநேகமாக சிறு வயதிலிருந்தே நவராத்திரி என்று சொன்னால் அது சரஸ்வதிக்குரியது தான் என்று சொல்லி ஒரு பிம்பத்துடன் தான் நாங்கள் வளர்கின்றோம். அது தவறில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் சிறு வயதில் எதை எடுத்துக்கொள்கின்றோமோ அதுதான். ஆனால் நாங்கள் காலப்போக்கில் இதற்குரிய தாற்பயங்களையும் அறிந்து கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் முதல் 3 நாட்கள் துர்க்கைக்குரிய தினங்களாகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்குரிய, செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமிக்குரிய நாட்களாகவும், அடுத்த 3 நாட்கள் கல்வி தெய்வத்திற்கான சரஸ்வதிக்குரிய பூஜையாகவும் தினமாகவும் இந்த 3 நாட்கள் அமைந்திருக்கின்றது. ஆக வீரம், செல்வம், கல்வி என்று சொல்லி 3மே வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த நவராத்திரி விரதம் என்பது அமைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நவராத்திரி என்று சொன்னாலே கொலு என்கின்ற ஒரு விடயம்தான் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. அதிலும் குறிப்பாக கொலு என்பது மண் பொம்மைகளை தான் அங்கே அதிகமாக பயன்படுத்துவார்கள். இது கூட மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விழுமியத்தை எடுத்து சொல்கிறது. அதாவது மனிதர்களாகி நாங்களும் மண்ணாகத்தான் இறுதியில் செல்ல போகின்றோம். ஆக வாழ்க்கையினுடைய நிலையாமையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு விரதமாகவும் இந்த விரதம் என்பது அமைந்திருக்கின்றது இல்லையா சதீபன்? ஒரு தனித்துவமான தத்துவவியல் இல்லாது ஒரு பரந்துபட்ட தத்துவவியலை கொண்டதுதான் உண்மையிலே நவராத்திரி. சக்தியினுடைய வியாபகம் என்று சொல்லலாம். அல்லது எல்லாமே பரந்து விரிந்து கடைசியிலே இறைவனில் ஒடுங்குவது என்று சொல்லலாம். அல்லது ஒரு புராண கதைகள் பார்த்தால் ஒரு அசுர குணம் அழிக்கப்பட்டு நல்லதற்கான ஆரம்பம் என்று சொல்லலாம். இப்படி ஒரு விரதத்தையோ சரி, எங்களுடைய சைவர்களுடைய பண்டிகை எடுத்தால் ஒரு தத்துவவில் மட்டும் பார்க்க முடியாது. அது ஒரு பலப்பட்ட கோணங்களிலே. அதனால்தான் இன்றும் நாங்கள் ஒரு
இருமாப்போடு அல்லது ஒரு கம்பீரத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் மற்றவர்கள் பெரியோர்கள் எத்தனையோ பேரும் வந்து பேசக்கூடிய வகையிலே வாழ்வியலை சமயத்தோடு இணைத்ததாகத்தான் எங்கள் நெறி இருக்கிறது. அதனாலே தான் நவராத்திரியினுடைய சிறப்புகள் எல்லாம் பல பல காரணங்கள் பல விடயங்களோடு இருக்கிறது என்று சொல்லி மேலும் நவராத்திரியினுடைய சிறப்பான விடயங்களை எல்லாம் நாங்கள் உற்று நோக்கி கவனித்து பேச முதல் சைவர்களுக்கான தனித்துவ மரபு என்கிற அந்த சைவ மரபு நிகழ்ச்சி பகுதியோடு இணைந்திருக்கலாம். இறைவனுக்குரிய 6 முக்கியமான உபசாரங்களிலே அர்ச்சனை என்பது முக்கியத்துவம் பெறுவதாக அமைகின்றது. வடமொழி சொல்லை வேர் சொல்லாக கொண்டு இந்த அர்ச்சனை என்ற பெயரானது நமது சைவ சமய வழிபாட்டில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இறைவனுடைய நாமங்களை அர்ச்சித்தல் என்று பொருள்படும். அர்ச்சனை என்ற சொல்லிற்கு சிலை என்று பொருளும் அமைந்திருக்கிறது. எங்களினுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி இறைவன் மீது அர்ச்சிக்கிற அர்ச்சனை, இறைவனுடைய 108 நாமங்கள், 1008 நாமங்கள், 300 நாமங்கள் என்று ஒவ்வொரு நாம எண்ணிக்கை கணக்குகளிலும் இந்த அர்ச்சனை இடம்பெறுகிறது. மூலமூர்த்தி உற்சவமூர்த்திகளுக்கு தீபாராதனை நடைபெற்ற பின்பு அர்ச்சனையானது நிகழ்கிறது. இதிலே விசேடமாக லட்சார்ச்சனை என்பன கூட அமைந்திருக்கின்றன. இறைவனுடைய 6 வகை உபசாரங்களில் அர்ச்சனை என்பது ஒவ்வொரு நாமத்தையும் நாமத்தினுடைய மகிமையையும் சொல்லி இறைவனை புகழ்ந்து அர்ச்சிப்பதாக அமைந்திருக்கின்றது. சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி அதுதான் நவராத்திரி. நாங்கள் அம்பாளை போற்றி புகழக்கூடிய 9 சிறப்புமிக்க ராத்திரிகள் நிறைந்த ஒரு விரத காலமாக இந்த விரத காலம் அமைந்திருக்கின்றது. பொதுவாகவே 3 நாட்கள் 3 தேவியருக்கும் 30 தேவியருக்கும் என்று சொல்லி 9 நாட்கள், 10ஆம் நாள் விஜயதசமி என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த நவராத்திரியை சிறப்பாக நிறைவு செய்வோம். ஆனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சதீபன் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இந்த முறை 22ஆம் தொடங்கி 22ஆம் திகதி ஆரம்பித்து 2ஆம் திகதி நிறைவடைகிறது? ஆக பார்த்தால் 11 நாட்கள் இல்லையா இந்த நவராத்திரி வருகின்றது? அப்பொழுது நாங்கள் எப்பொழுது ஆயுத பூஜை செய்வது, எப்பொழுது விஜயதசமி செய்வது என்கின்ற ஒரு கேள்வி எங்களுடைய நேயர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் இல்லையா? அதற்கான விளக்கத்தையும் நாங்கள் கொடுத்து விடலாம். உண்மையில் நவராத்திரி என்பது நாட்களினுடைய கணக்கிற்கு நாங்கள் கணக்கிடுவதில்லை. எந்த விரதமாக இருந்தாலும் நாட்களினுடைய கணக்கிற்கு விரதத்தினுடைய நியதிகளை ஆகமங்கள் குறிப்பிடவில்லை. இப்போ நவராத்திரியினுடைய கணக்கியல் இது இப்படித்தான் அமைய வேண்டும், இப்பொழுதுதான் நவராத்திரி வரும், அது இப்படித்தான் முடியும் என்று காரணாகமும் குறிப்பிட்டு சொல்கிறது. அதுபடி என்றால் புரட்டாதி மாதத்தினுடைய அமாவாசையை அடுத்து வருகிற பிரதமை, இப்போ வளர்பிறை நோக்கி இருக்கக்கூடிய பிரதமை அமாவாசை அடுத்து வர பிரதமை துவக்கம் நவமி வரையான தினங்கள். இந்த நவமி என்பது 9ஐ குறிக்கிறது. இதில் திதிகளை பார்த்தால் முதலாவது பிரதமை, துதிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி. இந்த 9 திதிகள் வழமையாக ஒவ்வொரு நாட்களிலே அமையும். அப்போ 9 நாட்களிலே வந்துவிடும். இம்முறை என்ன செய்கிறது என்றால் இந்த 9 திதிகளும் 10 நாட்களிலே கூடி நிற்கிறது. கூடுதலாக பஞ்சாங்கம் ஜோதிடவியல் சார்ந்து தெரிவோருக்கு தெரியும். சில வேளை ஒரு திதி 2 நாட்களுக்கும் இருக்கும். அதில் ஒரு சதுர்த்தி விரதம் அப்படி அனுட்டிக்க வேண்டும் என்றால் அது பகல்ல கூடி நிற்கிறதா, அதுக்கண்டு ஜோதிடவியல் குறிப்பிட்ட ஒரு தர்க்கங்களை தந்திருக்கிறது. அதன்படிதான் இந்த பஞ்சாங்கத்தை கணித்துக் கொள்வார்கள். ஆக இந்த 9 திதிகள் தான் எங்களுக்கு விரத நாட்கள். 9 திதிகளும் 9 நாட்களிலே வழமையாக வருவது. இந்த முறை இந்த 9 திதிகளும் 10 நாட்களிலே வந்திருக்கிறது. ஆயுத பூஜை நவமி என்கிற திதி மகா நவமி எப்பொழுது நிற்கிறதோ அன்றுதான் செய்வோம். அப்ப இந்த முறை 10ஆம் நாளிலே தான் ஆயுத பூஜை வருகிறது. அதாவது வீடுகளில், அலுவலகங்களில், பாடசாலைகளில் செய்யக்கூடிய பூஜை என்பது இம்முறை 10ஆவது நாள் மகா நவமி என்பது அன்று வரும். அதை போல விஜய தசமி, தசமி என்பது 10ஆவது நாள். இதுல விஜய என்பது வெற்றிக்குரிய நாள் என்பதால் விஜய என்று நாங்கள் விஜய தசமி என்கிறோம். அது 11ஆவது நாள் வரப்போகிறது. ஆக 9 திதிகள் 10 நாட்களிலும் 11ஆவதாக விஜயதசமி. 9 நாட்கள் 10ஆவது நாள் விஜயதசமி இருக்கும். இம்முறை திதிகளின் அந்த கணக்கெடுப்பிலே திதிகள் 10 நாட்கள் நிற்பதனாலே நாங்கள் மொத்தமாக 11 நாட்களுக்கு இந்த நவராத்திரியினுடைய
விழாக்கள் பூஜைகள் எல்லாமே வந்து ஒரு நாள் அதிகமாக கூடியிருக்கும். அது கூட ஒரு நாள் என்பது எங்களுக்கு பெரிய விடயம் இல்லை, ஒரு நாள் இந்த திருவிழா கூட இருக்கிறது போல அமைந்திருக்கு. உண்மைதான். ஆகவே யாருக்குமே குழப்பம் வேண்டாம். 3 நாட்கள் வழமையாக நாங்கள் முப்பெரும் தேவியருக்கு செய்வது போல பூஜை செய்துவிட்டு 10ஆம் நாள் நாங்கள் வீடுகளிலோ சரி அலுவலகங்களிலோ சரி சிறப்பான முறையில் அந்த பூஜை செய்து ஆயுத பூஜை செய்து அடுத்த நாள் நாங்கள் விஜயதசமியுடன் இந்த முதல் விரதத்தை நிறைவு 3 செய்யலாம். நாட்கள் துர்க்கைக்கு அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்கு. இலக்ஷ்மிக்குரியது, அடுத்த 4 நாட்கள் சரஸ்வதி. இம்முறை 4 நாட்களாக. சரி, கல்வியை தருகின்ற தெய்வத்துக்கு இம்முறை 4 நாட்கள் வருகின்றது என்பது யாருக்குத்தான் அதாவது சந்தோஷமாக இருக்காது? எல்லோருக்குமே சந்தோஷம் தானே. சரியாக இந்த 10 நாட்கள் இம்முறை ஒரு நாள் கூடி 11 நாட்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது. 11 நாட்களும் சந்தோஷமாக நாங்கள் எங்களுடைய தெய்வத்தை போற்றி வணங்கி எங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விடயங்களையும் பெற்றுக்கொள்ளும். பொதுவாகவே விரத காலம் என்பது எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் அகற்றி நேர்மறையான சிந்தனைகளுடன் எங்களை வாழ வைப்பதுதான் விரத காலம். ஆகவே இம்முறை நாங்கள் இந்த 11 நாட்களும் இந்த நேர்மறையான எண்ணங்களை இன்னும் அதிகரித்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டுக் கொண்டு அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். பொதுவாகவே எங்களுடைய மகுட வாசகம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதுதான் இல்லையா? அதாவது பொதுவாக சொல்லுவார்கள், கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம். கோவில் கோபுரம் தெரியும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய வீடுகளும் சரி அலுவலகங்களும் சரி கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதனால நாங்களும் கொடுத்து வைத்து நிச்சயமாக நாங்கள் நல்லூர் கந்தனை தினந்தோறும் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த தரிசனத்தை எங்களுடைய நேயர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சரி, இப்பொழுது அடுத்த பகுதி இதனுடன் தொடர்புடைய ஒரு பகுதியாக அமைந்திருக்கக்கூடியது. ஒவ்வொரு ஊர்களிலுமே ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கும். ஆக நாங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் பார்க்கலாம் இல்லையா சதீபன்? கட்டாயம். ஆக நாங்கள் அடுத்த பகுதியாக ஆலயத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஒட்டி சுட்டான் தான்றோன்றீஸ்வரம். ஈழமணி திருநாடு சிவபூமி என்று அழைக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக சுயம்பு லிங்கங்களாக சிவபிரான் எழுந்த ஸ்தலங்களும் ஒன்று. இலங்கையினுடைய வடபகுதியான வன்னி பெருநிலப்பரப்பின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளத்திலிருந்து முல்லைத்தீவு செல்லும் நெடுஞ்சாலையில் ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒட்டுசுட்டான் எனும் ஊரில் அமைந்துள்ள ஒரு சிவாலயமாக ஒட்டிசுட்டான் தான்றோன்றீஸ்வரர் சிவாலயம் விளங்குகிறது. இந்த ஆலயம் யாராலும் உருவாக்கப்படாது, தானே தோன்றியதாலே தான் தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மூர்த்தியும் தலமும் தீர்த்தமும் தலவிருட்சமும் அமையப்பெற்ற சிவாலயமாக இவ்வாலயம் விளங்குகிறது. ஆலயத்தின் இன்றியமையாத ஒன்றாக மணிக்கோபுரங்களும் ஆலயத்தினுடைய பெரிய மணிகளும் அமைந்திருக்கிறது. ஆலயத்தின் மணிக்கோபுரங்கள் உயர்ந்ததாக அமைக்கப்பட்டு ஒரு கிராமத்தினுடைய காலத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்ற அமைவு முறையாக மணிக்கோபுரங்கள் ஆலயத்தில் நிகழ்கின்ற பூஜைகளினுடைய குறியீட்டு தத்துவமாகவும் அமைந்திருக்கிறது. பெரிய மணி ஆயுத மணியாக அடிக்கிற பொழுது பூஜை ஆரம்பிப்பதை குறித்தும் பூஜையின் பொழுது தொடர்ந்து அடிக்கப்படுகிறது. இவ்வோசையினூடாக ஓம்காரம் என்கிற பிரணவம் வெளிவருவதாகவும் இறைவனுடைய சிந்தனையை மனதில் ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் பிற சிந்தனைகளிலிருந்து எம்மை ஆலய சிந்தனைக்கு வரவழைப்பதாகவும் ஆலய மணியினுடைய நாதம் விளங்குகிறது. ஆலய மணியினுடைய ஓசை இறை தத்துவமாகவும் இருக்கிறது. அமங்கல சொற்கள் எமது காதிலே வீழாது மங்களமாக என்றும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல சிந்தனைகளோடும் நாங்கள் வாழ்வை திறம்பட நடாத்துவதற்கு ஆலய மணியினுடைய தத்துவார்த்தம் ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்து எப்பொழுதும் இசைக்கப்படுகிறது. இவ்வாலய மணியை காண்டாமணி அல்லது பெரிய மணி என்றும் அழைப்பார்கள். ஈழம் முதல் தென்னிந்திய தலங்கள் அத்தனைகளிலும் ஆலயத்தினுடைய அதிகாலை மணியோசையை வைத்து இற்றை வரைக்கும் கிராமவாசிகள் தமது காரியத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆலயத்தினுடைய மணியானது ஓம்கார தத்துவத்தின் உறைவிடமாக காணப்படுகிறது. தொடர்ந்து நவராத்திரியினுடைய சிறப்புகளிலே முதலாம் நாள் பொழுதிலே நாங்கள் நவராத்திரியிலே
அம்பிகையினுடைய இந்த வடிவம், அம்பிகைக்குரிய நிவேதன பொருட்கள், மலர்கள், அதை பற்றி பார்க்கலாம். உண்மையில் 9 நாட்களும் நவசக்திகளாக அம்பாளை ஒவ்வொரு மூர்த்தங்களாக வழிபடுகிற மரபும் இருக்கிறது. குறிப்பாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி இந்த 3 பேரை ஏற்றி போற்றினாலும் அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று அம்பாளினுடைய 9 மூர்த்தங்களையும் வழிபடுகிற மரபும் இருக்கிறது. அதனாலே முதல் நாளிலே நாங்கள் அம்பாளை மாகேஸ்வரியாக, மகேஸ்வரி மூர்த்தத்திலே நாங்கள் வழிபடுகிறோம். நிவேதன பொருட்களாக வெண்பொங்கல், சுண்டல், இதை விட பல வகைகள் என்பன நிவேதித்து வழிபடுகிற வழக்கம் இந்த நவராத்திரி காலத்திலே இருக்கிறது. அதை விட சுதீவன் பாடலும் முக்கியம் இல்லையா? அந்த பாடலை என்ன ராகத்தில் பொதுவாக பாடுவார்கள்? இசையில்லாது ஒரு பூஜை இருந்தால் அது சிவபரத்துவம் இல்லைத்தான். அதனாலே இது அம்பாளை குறித்து தோடி ராகத்தை நிவேதிக்கிறார்கள். மிகவும் ஒரு கடினமான ராகம் என்று தோடியை சொல்லலாம். எல்லாமே சிறிய ஸ்வரங்கள், பாடுவதோ ஒரு அழகான ரம்யமான ராகம் தோடி ராகம். அந்த தோடி ராகத்திலே முதல் நாளிலே அம்பாளுக்குரிய ராகமாக அர்ப்பணம் செய்து நிவேதித்து இசை விற்பனர்களும் வழிபாடாற்றுவார்கள். ஆக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அம்பாளை மகேஸ்வரியாக பாவித்து செய்வார்கள். அதே போல பொதுவாக சதீபன் இந்த 9 நாட்களிலுமே விதம் விதமான வயதில் இருக்கக்கூடிய குழந்தை பிள்ளைகளை குமரிகளாக பாவித்து இந்த பூஜையை செய்வார்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 2 வயது குழந்தையை குமரியாக பாவித்து அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களை அம்பாளாக பாவித்து தான் இந்த பூஜையை செய்வார்கள். அதே போல நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இல்லையா, நைவேத்தியம் என்ன வைக்க வேண்டும், ராகம் என்னென்று சொல்லி. அதே போல பூக்களை பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ, அதே போல செவ்வரளி, வில்வம் பூ, இவற்றை கொண்டு இன்றைய நாளில் அம்பாளை நாங்கள் பூஜித்து எங்களுக்கான வேண்டிய வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அம்மா என்று சொன்னாலே நிச்சயமாக எல்லாவற்றையும் அள்ளி தருபவள் இல்லையா? ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலிருந்து எங்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் அந்த அம்பாளிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இன்று முதல் நாளாக இருக்கிறது, சிறப்பான நாளாக இருக்கின்றது. சரி, இன்னும் பல விடயங்கள் நாங்கள் பேசலாம். அடுத்த பகுதியாக தொடர்ந்து ஆகமும் ஆன்மீகமும் என்ற ஒரு நல்ல ஒரு விடய பகுதியோடு நாங்கள் இணைந்து நவராத்திரியினுடைய இணைந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அம்பாளுக்கான 9 ராத்திரிக்குள் நாங்கள் தவறு இல்லையா, 10 ராத்திரி 11 ராத்திரி முறை 10 ராத்திரியாக இருக்கின்றது, 11 நாட்களாக இருக்கின்றது. ஆக சிறப்பான விரதத்துக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். பொதுவாகவே விரத காலம் என்பது எங்களை நாங்கள் மனிதர்களாக மாற்றுவதற்கு, எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த விரதத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கிறது இல்லையா சுதீவன்? பொதுவாகவே உடலை வருத்தி உண்ணாமல் சிலர் நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருப்பார்கள், இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகை உணவுடன் விரதம் இருப்பார்கள். ஆனால் நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. விரதம் தான் எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வது தான். ஆனால் விதம் விதமான உணவுகளை அம்பாள் எங்களுக்கு தருவாள் அந்த நாளை பொறுத்த வரைக்கும். சிறப்பு தான் நிச்சயமாக. அதற்காகவே பல சிறுவர்களும் காத்து கொண்டிருப்பார்கள், எப்பொழுது பூஜை முடியும், அப்பொழுது நான் அந்த அம்பாளுக்கு படைத்ததை எடுத்து சாப்பிடலாம், இன்றைக்கு என்ன உணவை நைவேத்தியமாக வைப்பார்கள் என்று சொல்லி இங்கே காத்திருந்த எங்களுக்கும் சிறுவயது ஞாபகங்கள் வருகின்றது இல்லையா? உண்மைதான். இந்த விரத தாற்பயங்கள், உணவினுடைய சுருக்கம், உணவை தவிர்த்தல் பற்றி நாங்கள் ஒரு தெளிவாக கதைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நீண்ட பரப்பு இது, கட்டாயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அதனாலே இந்த விரதத்தினுடைய இலக்கணம், விரத தாற்பயங்கள் பற்றி நாங்கள் தெளிவாக அடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கதைத்து கொள்ளலாம். ஆக நவராத்திரியினுடைய முதல் நாளிலே நாங்கள் அம்பாளிற்கு வேண்டிய அத்தனை உபச்சாரங்கள், அத்தனை நிவேதனங்கள், இதில் பெரிய விடயம் என்னவென்றால் நாங்கள் சொல்கிற வெண்பொங்கல், சுண்டல், அதையெல்லாம் தாண்டி
எதையொன்றை அன்பாக அம்பாளுக்கு வைக்கிறோம் அதை அவள் ஏற்றுக்கொள்வாள். அதனால்தான் அவள் ஞானாம்பிகை பராசக்தியாக எல்லாவிடம் வியாபித்து விளங்குகிறாள் என்பது உண்மை. ஆக இன்றைய நவராத்திரியினுடைய முதல் நாளிலே நாங்கள் வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரோடும் நவராத்திரியினுடைய ஆரம்ப கட்ட சிந்தனைகளை சிந்தித்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆரம்ப கட்ட சிந்தனைகள் உங்கள் எல்லோருக்குமே இன்னும் பரந்துபட்ட பல சிந்தனைகளை தரும் என்கின்ற அந்த நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியையும் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். வளர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் நல்லதொரு நாளாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் சௌமியா ஸ்ரீஸ்கந்தராஜா, என்றும் உங்கள் அன்புடன் வாமதேவ சிவசதேவன். வணக்கம்.